வாழ்க்கையில் சில தருணங்கள் நம்ம உள்ளுக்குள்ளே நெகிழ வைக்கும். சின்ன வயசில் வழியை புரிஞ்சு குடும்பத்துக்காக கனவு காணும் நம்ம திவ்னேஷோட ஒரு ரீசெண்டான நிகழ்வு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வு ரொம்ப உணர்ச்சி வசமாகவும் இருந்தது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். தன்னோட இசை பயணத்தை சரிகமபால தொடங்கின திவ்னேஷ் இதோட 6 மாதம் ஆயிருக்கு. ஃபைனலுக்கு முன்னாடி ஒரு சின்ன எபிசோட் பண்ணியிருக்காங்க. அதில் அர்ச்சனா கேட்டிருக்காங்க, இந்த 6 மாதம் பயணம் உனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு, மனசில் இருக்கிற அந்த அனுபவங்கள் கலந்த அந்த திவ்னேஷ் தன் பயணத்தை ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி பார்த்துட்டு, இந்த மேடை எனக்கு நிறையவே கொடுத்துருக்கு, முக்கியமாக எனக்கு நிறைய நண்பர்கள் கிடச்சிருக்காங்க, அவங்கள நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண போகிறேன், அப்புறம் ஹோஸ்ட் பண்ணுற உங்களையும் நான் ரொம்பவுமே மிஸ் பண்ணுவேன், நம்ம நடுவர்கள் மற்றும் ஜூரிஸை நான் ரொம்பவுமே மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நெகிழ்ச்சியாக சொல்லியிருந்திருக்கிறாரு. அதுக்கு எப்பயும் போல் நம்ம தொகுப்பாளினியான அர்ச்சனா நாங்களும் உன்னை கண்டிப்பாக மிஸ் பண்ண போகிறோம், இந்த 6 மாத பயணம் உனக்கு நிறையவே கற்றுக் கொடுத்துருக்கோம், உனக்கு நிறையா வாய்ப்புகள் வெளி உலகத்துலேருந்து வரும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம், அதே மாதிரி நடக்கும், அதை நாங்களும் பார்க்க தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேல் ஹோஸ்ட் கேட்டிருக்காங்க, உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா, அப்படி ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மேடையில் சொல்லு, கேட்கணும்னு தோணுது, அதனால் உன்கிட்ட கேட்குறேன், அப்படி ஏதாவது இருந்தால் மறைக்காமல் சொல்லு அப்படின்னோடனே அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, என் அப்பாவுக்கு நான் ஒரு வெஹிக்கிள் வாங்கி தரணும், ஒரு வண்டி வாங்கி தரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னோடனே, என்ன மாதிரி வண்டி வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னோடனே உடனே அவங்க அம்மா இந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுச்சு, டெய்லி ஷோக்கு வர்றதுனால லேட் நைட்டு போகிறதுனால அவர் பால் சப்ளை பண்ணுற பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தார், பிஸ்னஸ் பண்ணல வேலை பார்த்துட்டு இருந்தார், அந்த வேலையிலேருந்து ஓனர் நிப்பாட்டிட்டாங்க, ஏன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு போகிறதுனால நைட்டு அவ்வளவா இப்போ பிஸ்னஸ் வேலைக்கு போக முடியலை, இங்கே நிறைய நேரம் செலவாகிறதுனால அவங்க ஓனர் இனிமேல் நீங்கள் கண்டினியூ பண்ண வேணாம், உங்கள் பையனோட எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்க அப்படின்னு ஓனர் சொல்லிட்டாரு. உன் மகன் ஃபைனல் வர போகிற வரைக்கும், அதுவும் ஃபைனலில் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வான்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு போல். இதை கேட்ட ஜட்ஜஸ் மற்றும் ஆடியன்ஸ், ஜூரி எல்லாருமே ரொம்பவுமே சர்ப்ரைஸ் ஆகியிருக்காங்க. ரொம்ப நாளாக இவங்க அப்பா வேலையில் இல்லாமல் இருக்கிறது திவ்னேஷோட ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான், அவனும் நல்லா பாடணும், பெரிய இடத்துக்கு போகணுன்றதுக்காக அவங்க அப்பா இந்த வேலையை விட்டுட்டு அவனுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சதும் ஜட்ஜஸ் பேனலில் இருந்த சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அப்படி என்ன வண்டி வாங்கணும்னு சொல்லுங்க அப்படின்ன உடனே டாடா ஏஸ் தான் வாங்கணும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே டாடா ஏஸோட விலை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாரு. அர்ச்சனா எப்பவும் போல் அங்கே இருக்க குழு கிட்ட கேட்குறாங்க, கூகுள் பண்ணி சொல்லுங்கள் இது எவ்வளோ ஆகும் அப்படின்னோடனே கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபான்னு கேட்ட உடனே ஸ்ரீனிவாஸ் என்ன பண்ணாருன்னா, நான் ஆரம்ப தொகையாக ஒரு 25,000 தரேன், நீங்கள் இந்த வண்டி வாங்குறதுக்கான ஏற்பாடை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே ரொம்பவுமே எமோஷ்னல் ஆகுறாங்க. அதுக்கப்புறமேல் திவ்னேஷோட அப்பா மேடைக்கு இந்த மாதிரி எனக்கு ரொம்பவுமே எமோஷ்னலான தருணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கட்டி பிடிச்சி கண்ணீர் விடுறாரு. அப்போ அவர் என்ன பேசுகிறாருன்னா, நான் 10 வயசுலேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்குன்னு நான் எதுவும் வண்டி வாங்கி பிஸ்னஸ்லாம் பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன், ஆனால் என் சுச்சுவேஷன் அமைஞ்சதே இல்லை, இப்போ என் பையன் மூலமாக எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறப்ப ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இப்போ நாங்கள் இப்போ நல்ல நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என் பையன்தான், என் மகன் மூலமாக என் கனவு நிஜமாக போகுதுன்றப்ப எல்லா கிரெடிட்டுமே அவனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு சின்ன வயசில் குடும்ப பொறுப்பை தொழில் சுமக்கும் பசங்களுக்கு முன்னே இந்த திவ்னேஷுக்கு ஃபைனலில் ஜெயிச்சு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். உங்களுக்கும் அதே விருப்பம் இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல்